டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பாதுஷா தான். பாதுஷா அப்படின்னு பேரை கேட்டாலே நமக்கு நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கிட்டு வந்து பிச்சு உள்ளே இருக்கிற அந்த ஜீராவோட சேர்த்து சாப்பிடும்போது நாக்கு மட்டும் இல்லை மனசுக்கும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அப்படி ஒரு தித்திப்பான பாதுஷாவை தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் செமையான ஒரு டேஸ்ட்டில் பாதுஷா கிடைக்கும். இதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சரியாக வரும். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். மாஸ்டர், இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல என்ன போட போறோம்? பாதுஷா. சும்மா ஜம்முன்னு இருக்கும், அப்படியே ஜூசியா இருக்கும், ஜம்மையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாதுஷா. இப்போ இதுல என்னென்ன சேர்க்கணும்? இதுல வந்து 1/2 கிலோ மைதா போட்டுப்போம். சோடா, இது லெமன் சால்ட். லெமன் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன். ஆமா, அவ்வளவுதான். இவ்வளவுதான் இருக்கணும். ஆமா, இவ்வளவுதான் இருக்கணும். மாவுக்கு இவ்வளவுதான் இருக்கும். அதாவது 2 பிஞ்ச் அளவு தான் இருக்கும். ஆமா ஆமா. சோடா உப்பு 1/2 கிராம். 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு. ஆமா. அடுத்து தண்ணி. இப்ப தண்ணி வந்து எவ்வளவு சேர்த்துக்கு மாஸ்டர்? தண்ணி வந்து 1/4 லிட்டர். 1/4 லிட்டர்னா மெஷர்மெண்ட் கப்ல நமக்கு 1 கப் வருது. ஆமா ஆமா. இதை நல்லா கரைச்சிக்கணும். ஆமா, நல்லா கரைச்சிக்கணும். அந்த லெமன் சால்ட் கரையிற மாதிரி கரைச்சிக்கணும். இப்போ லெமன் சால்ட் கரைஞ்சிருச்சு, சோடாப்பு கரைஞ்சிருச்சு. இப்போ டால்டா வந்து உருக்கி வச்ச டால்டா வந்து ஊத்துறோம். இதே அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஈக்குவலுக்கு தண்ணி ஊத்துறோமோ அதே ஈக்குவலுக்கு டால்டா. கிட்டத்தட்ட டால்டாவும் 250 ml. ஆமா ஆமா, ரெண்டும் ஒரே அளவு தான். அதாவது உருக்குன டால்டா 250 ml. இப்போ அந்த இடத்துல டால்டா இல்லாம நம்ம எதுவும் பட்டர் இந்த மாதிரி நெய் எல்லாம் சேர்க்க முடியாது. இந்த சரக்குக்கு இதுதான் மெத்தடு. நல்லா இருக்கும். ஆமா, மாவு அப்படியே கலந்து விடணுமா? ஆமா. இது எப்படி நம்ம அப்படி அந்த செய்யறது அப்படியே லேஸ் அந்த மாதிரி அது எப்படினாலும் பண்ணிக்கலாம். அதனால ஒண்ணும். இப்ப நம்ம அந்த டால்டா உருக்குன டால்டா அந்த தண்ணி அதோட சேர்த்து அதை அப்படியே நல்லா பிசைஞ்சு கொடுத்து மறுபடியும் தண்ணி தேவைப்படுவோம் மாஸ்டர். லேசா தேவைப்பட்டா தெளிச்சுக்கலாம். நீங்க இப்ப மாவு நல்லா பிசைஞ்சிட்டு எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கணும் மட்டும் சொல்லிருங்க. சொல்லிடுறேன். நிறைய பேர் மைதா அப்படின்னா கோதுமை மாவுல செய்யலாமான்னு கேக்குறாங்க. மைதாவுக்கு பதிலா மற்ற சேர்மான கோதுமையில போட்டு இல்ல. நம்ம கடையில ஸ்வீட்டுகள் வந்து பெரும்பாலும் எல்லாம் மைதா தான் யூஸ் பண்றாங்க. கோதுமை எல்லாம் போட்டது இல்ல. அப்படியே போட்டாலும் இதே மெத்தட்ல கோதுமை மாவு சேர்த்துக்கிட வேண்டியது. ட்ரை பண்ணணும். நம்ம தனியா ட்ரை பண்ணாதான் தெரியும். ஆமா, நீங்க ட்ரை பண்ணதுல அதனால நம்ம வந்து சொல்ல முடியும். ஆமா ஆமா. இப்ப பிசைஞ்சாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அழுத்தி காமிச்சிருங்க. மாவு கொஞ்சம் லூசா இருக்கணும். டால்டா வந்து கொஞ்சம் சூடா வச்சு ஊத்தையில வந்து லூசா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் செட் ஆயிரும், டைட் ஆயிரும். ஊட்டுறதுக்கு நல்லா மாலிஷ் பண்ண நல்லா இருக்கும். நமக்கு வந்து வெதுவெதுப்பான டால்டாவுல வந்து ஆமா, பூரி மாவு மாதிரி இருக்கும் வைங்களேன். இப்ப இந்த அளவுக்கு லூசா இருக்கும். ஏன்னா நம்ம சூடான டால்டா ஊத்தி பிணைஞ்சனால கொஞ்சம் லூசா இருக்கும். கொஞ்சம் நேரம் டைட் ஆயிரும். ஆமா. இப்ப பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சிட்டு இப்ப வந்து நம்ம உருண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். உருண்டை வந்து எந்த அளவுக்கு சைஸ் நம்ம தேவைக்கேற்ற நம்ம போட்டுக்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த அளவு சரியா வரும். இது நார்மல் சைஸ். இப்ப இந்த மாவு வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அவசியம் இல்ல. பிணைஞ்சாச்சு, அப்படியே பிச்சு போட்டுடலாம். ஆமா ஆமா. இப்ப நம்ம வந்து சைஸா அந்த உருண்டை என்ன சைஸ் வேணுமோ அந்த உருண்டை லேசா மாலிஷ் பண்ணி போட்டா கொஞ்சம் நல்லா செட் ஆகும். அதாவது அந்த டால்டா வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கானே கொஞ்சம் இலக்கமா இருக்கு. ஆமா, ஆறிடுச்சுன்னா நல்லா கொஞ்சம் டைட் ஆயிரும். ஆமா. ஒரு பீஸ் எடுத்தாச்சு. நல்லா நைஸா அப்படியே மெதுவா அப்படி உருட்டணும்னா நல்லா சுருள் மாதிரி இப்படி வரும். இப்படி வந்தோடனே இப்படி வச்சு இப்படி அமுக்கணும்னா பாதுஷா இதான் முடிஞ்சு. இப்ப நம்ம வந்து உருண்டையால உருட்டி வச்சிருக்கோம். இப்ப வந்து அந்த சைஸ் பாதுஷா சைஸ் நைஸா உள்ளங்கையில அப்படியே லேசா உருட்டணும். ஆமா, அது உருட்டினா தான் உள்ள அந்த லேயர் வரும். அந்த லேசா அடுக்கு கணக்க வரும். ஆமா, அந்த அடுக்கு. இப்போ பாதுஷா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இதில் ஒரு சிலர் வந்து சந்திரகலா, சூரியகலா அந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இதே மெத்தடில் மாவு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த பாதுஷாவோட ஓரங்களை அப்படியே சுருட்டி விட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து சூரியகலா. இப்போ நம்ம பாதுஷாவுக்கு பாகு காய்ச்ச போகிறோம். இதில் வந்து இப்போ நம்ம இந்த கடாயில் வந்து 600 ml தண்ணி சேர்த்துருக்கோம். மாஸ்டர் சேர்த்துருக்காங்க. இதில் வந்து 2 கிலோ ஜீனி இதில் சேர்த்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். மாஸ்டர், இப்போ வந்து 2 கிலோ ஜீனிக்கு 600 ml தண்ணிங்கிறது சரியா இருக்கும். கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஜீனியும் போட்டு ஜீனி நல்லா பாகு காய்ச்சிக்கணும். பாகோட பக்குவம் மட்டும் சொல்லிடுங்க மாஸ்டர். சொல்லிடுங்க. இப்போ பாகு வந்து இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்து
அதாவது பிசுபிசு பதத்துக்கு அடுத்து ஒரே ஒரு கம்பி பதம் மட்டும் லேசா. இப்போ கொதிச்சிருச்சு, கீழே இறக்கிடுவோமா? இப்போ வந்து நம்ம வந்து மாஸ்டர் வந்து பாதுஷா உள்ள போட போறாங்க. அதுக்கு வந்து சூடோட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்ட். மாஸ்டர் அது எப்படி இருக்கணும் சூடோட? மிதமான சூட்ல தான் இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. கை வச்சா குடிச்ச சூடு அந்த அளவு அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சாம்பிள் போட்டிருக்கீங்க. ஆமா, சாம்பிள் பீஸ் போட்டிருக்காங்க. ஆமா, போட்டுடலாமா மாஸ்டர்? போடலாம். ரைட். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடணும். ஆமா, இப்போ நீங்க வந்து நம்ம நிறைய போடுறதுனால ஒரே ரவுண்டா போட்டுறீங்க. ஆமா, ஆமா, ஆமா. கிட்டத்தட்ட 4 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்காங்க. சன்ஃப்ளவர் ஆயில் 4 லிட்டர் ஆயில ஊற்றி அந்த சூடோட பதம் அவ்வளவுதான். அதாவது கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ ஏற்கனவே போட்ட உடனே லேசா வெந்து மெல்ல வரணும். இப்போ எல்லா உருண்டைகளும் உள்ள சேர்த்துருக்காங்க. இப்போ மாஸ்டர் வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ மாவுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி அந்த பாதுஷா உருண்டைகளை போட்டு வச்சிருந்தோம். எல்லாத்தையுமே எண்ணெயில இறக்கிட்டாங்க. எண்ணெயில இறக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி அலும்பி கொடுத்துட்டே இருக்கணும் மாஸ்டர். ஆமா, சட்டியில வந்து கீழே இருந்துச்சுன்னா நல்லா சரக்கு எல்லாம் மேல வந்துடும். அப்போ இந்த எண்ணெய் வந்து லேசா அப்படி கரண்டிட்டா இந்த மாதிரி அப்படியே தழும்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த வெந்த உடனே எல்லாவோட பாதுஷா உருண்டைகளும் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூடு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி லேசா அந்த சூடுதான் சூடு மேல வந்துருச்சு. இப்ப அடுப்பு பத்த வைக்க போறோம். இப்ப வந்து நம்ம மாஸ்டர் வந்து எப்படி போட்டுருக்கீங்க மாஸ்டர்? அந்த அதாவது எண்ணெய் சூடான உடனே அடுப்பு அமர்த்திடணும். அமர்த்திட்டு நம்ம உருண்டைகள் எல்லாத்தையும் உள்ள இறக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மேல வந்து விட்டு பம்பிங் வந்து விட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பத்த வைக்கணும். மறுபடியும் அடுப்பு பத்த வைக்கணும். மறுபடியும் இந்த அடுப்போட அளவு எப்படி இருக்கும்? மீடியமா இருந்தா போதும். நல்லா உப்பி வருது. லேசா அந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு மெதுவா ஒன்னும் போல திருப்பி விடணும். எல்லாமே வந்து அப்படியே நைஸா இருக்கும். அது அப்படியே மறுபடியும் புரட்டி விட்டு எப்படி மாஸ்டர் லேசா பொன்னிறம் வந்து பொன்னிறமா வரவும் அது போல மெதுவா கட்டி கொடுக்கணும். அடுப்பு அமர்த்தியாச்சு. இந்த ப்ரௌன் கலர்ல கொஞ்ச நேரம் அப்படியே தம்லயே அப்படியே வேக விடணும். இப்ப வந்து நம்ம மீடியமான ஹீட்லயும் நல்லா பொரிச்சாச்சு. பொரிச்சிட்டு இப்ப அடுப்பு அமர்த்தியாச்சு. ஆமா, ஆமா, அமர்த்தியாச்சுட்டு அது இருக்கிற சூழ்நிலையே அப்படியே லேசா அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா. மாஸ்டர் வந்து அதுல இருந்து எடுத்துட்டாங்க. அந்த லேசா அந்த பாதுஷா வந்து அந்த உருண்டைகளை எடுத்து அப்படியே நம்ம பாகுல போட்டு முக்கி கொடுக்கணுமா மாஸ்டர்? ஆமா, கண்டிப்பா முக்கணும். இப்படி அழுத்தினா போதுமா? ஆமா, நைஸா அழுத்துங்க. டேமேஜ் ஆயிராம அதுல இருந்து அதாவது பாகு வெதுவெதுப்பா இருக்கணும் மாஸ்டர். ரொம்ப சூடு இருந்துடக்கூடாது. ஆமா, பாகு வந்து நம்ம முன்னக்கூடியே காய்ச்சி கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கணும். ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா அது ரொம்பையும் முடிஞ்சிடும். முக்கும் லேசா அப்படி பொண்ணும் போல இந்த பாகுல எல்லாத்தையும் நல்லா படுற மாதிரி கலந்து விடணும். இப்ப நம்ம அந்த வெதுவெதுப்பான பாகுல பாதுஷா உருண்டைகளை பொரிச்சு உள்ள போட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா அமுத்தி விட்டோம்னா நல்லா ஊறிடுச்சு. நல்லா அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா ஊறின உடனே எல்லாத்தையுமே நம்ம அரிச்சு தட்டுல எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்ப நம்ம பாதுஷா எல்லாம் நல்லா ஜீராவில் ஊறிடுச்சு. ஊறின உடனே எல்லாத்தையுமே எடுத்து இப்போ ஒரு தட்டுல மாத்தி வச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். ஜீராவெல்லாம் நல்லா உள்ள இறங்கிடுச்சு. நல்லா தெரியும் நைஸா அந்த உள்ள லேயரு அதை சாஃப்டா உள்ள வந்து அந்த ஹார்டாவே இருக்காது. நல்லா சாஃப்டா நல்லா ஜீரா குடிச்சு நல்லா அருமையா இருக்கு. பாதுஷா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல பாதுஷா நல்லா சாஃப்டா நல்லா மென்மையா அருமையா இருக்கு. நல்லா ஜீரா குடிச்சு அப்படி சாப்பிட வாயில வச்சோன்னு அப்படியே நமத்தாலே போகும். லேசா வயசானவங்க கூட ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வாயில வச்சாலே அதுவா போயிடும். அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கு. மாஸ்டர் இன்னைக்கு வந்து அருமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே போல நீங்களும் உங்கள் இல்லங்கள்ல செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.